எல்லோருக்கும் வணக்கம். ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். நல்லதை நினைப்போம், நல்லதை நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். இந்த எண்களை எழுதி இது மாதிரி வையுங்கள். திடீர் அதிர்ஷ்டம், நல்ல பணவரவு இருக்கும், நினைத்ததும் அப்படியே நிறைவேறும், கடன் கண்டிப்பாக அடையும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க இல்லைங்களா? அது என்னன்னு பார்க்கலாம். கடன் கண்டிப்பாக அடையும். அதே மாதிரி இந்த எண்களை மட்டும் எழுதி வச்சுட்டா போதுமாம்மா, வேலைக்கு போக வேணாமா அப்படின்னு நினைக்கிறவங்க, கேட்குறவங்க, மனசுலையும் நினைக்கிறவங்க இருக்கிறாங்க. அது தவறான ஒரு செயல். இப்போ வீட்டில் இருக்கிற பெண்கள் கூட அதுக்காக நான் சொல்கிறேன், அம்மா சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கெங்கேயோ வீட்டில் ஒர்க் ஃப்ரம் ஹோமுக்கு நீங்கள் 20,000 கொடுங்க. இப்போ கூட முந்தானியத்து கூட ஒரு வீடியோ பார்த்தேன். 20,000 நீங்கள் முதல்ல போடுங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் அந்த வேலை என்னன்னு நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு நிறைய பேரை ஏமாற்றிருக்கிறாங்க. 2 மாதம் ஒழுங்காக வேலை கொடுத்துருக்குறாங்க, அந்த போட்ட பணத்தையும் திருப்பி கொடுத்துருக்குறாங்க. கொடுத்த உடனே அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் வந்து போச்சு. சரி, நம்ம இந்த வேலை வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணால் நம்மளுக்கு இது 20,000 வந்துடுச்சே. அப்போ உடனே என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுடைய டாஸ்க் ஒன்று இருக்குது, நீங்கள் ஒரு 3 பேரை சேர்த்து விட்டிங்கன்னா ரொம்ப உங்களுக்கு இன்னுமே இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும், உங்களுக்கு பதவி ப்ரொமோஷன்லாம் கிடைக்கும்னு ஏமாற்றிருக்கிறாங்க. அவங்களும் நம்பி 3 பேரை ஒருத்தரை சேர்த்து விட்டால் பாருங்களேன், அதற்கான பணத்தையும் நாம் தான் கொடுக்கணும். அந்த மாதிரி ஒரு பொழுதும் ஏமாறாதீங்க. ஏதோ வீட்டிலேருந்து வேலை செய்கிற மாதிரி ஒரு தையல் தொழில் செய்யலாம். எவ்வளோ வேலை இருக்குது, நிறைய வேலை இருக்குது. இப்போ க்ளவுட் கிச்சன் சொல்லிட்டு வீட்டிலேருந்து சமையல் செஞ்சாலே இப்போ வீட்டிலே நம்ம வாங்கிட்டு போகிறது இருக்குது. நிறைய பிஸ்னஸ் இருக்குது. வீட்டிலேருந்து வேலை செய்யுங்க, நல்லதே நடக்கும். அதுக்காக நான் உங்களுக்கு இந்த ப்ரமோஷன் பண்ணுறலாம் நினைக்காதீங்க. ஏன்னா பெண்கள் கையிலேருந்து ₹1 வருமானம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை மதிக்க மாட்டாங்க. அதனால் சொல்ல வரேன். சரி, இப்போ இது எப்போம்மா என்ன நாளில் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்போ வேணாலும் செய்யலாம். இன்னொன்று விஷயம், ₹1 நோட்டுலாம் நம்ம கைக்கு ₹10 நோட்டு, இப்போ ₹20 நோட்டு, ₹100 நோட்டு, இதெல்லாம் நம்ம கையில் வரும்பொழுது நம்ம என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா, அந்த நம்பர் இருக்குதான்னு நம்ம பார்ப்போம். நிறைய பேருக்கு என்ன ஒரு எண்ணம்னா 786 இருந்தால் அது அதிர்ஷ்டமான எண்ணுன்னு எடுத்து வைப்பாங்க, எடுத்தும் வைப்போம். அந்த 786 நம்பரோட இன்னுமே நிறைய ஏஞ்சல் எண்கள் இருக்குது நம்ம இதில். இப்போ அதில் சொல்லுவாங்க இல்லைங்களா, இந்த ட்ரையாங்கிள் போட்டுட்டு இந்த ட்ரையாங்கிள் என்ன சொல்லுவோன்னா 369 டிகிரின்னு சொல்லுவோம். அந்த 369 என்ற அந்த நம்பரு நான் சொல்கிற மாதிரி இப்போ நீங்கள் எழுதி அந்த கட்டத்துக்குள்ளே உங்களுடைய ஃபோட்டோ, நான் என்ன பண்ணிட்டேன்னா கொஞ்சம் பெருசாக அந்த ஸ்வஸ்திக் சின்னத்தை எப்படி வரையணும் கரெக்டாக வரைஞ்சி காட்டுறேன்னு அந்த பேப்பரில் பெருசாக வரைஞ்சிட்டேன். நீங்கள் ஸ்வஸ்திக் சின்னத்தை சின்னதாக வரைஞ்சி நான் சொல்கிற மாதிரி நீங்கள் எழுதுங்க. இப்போ நான் கிளாக் வைஸ் எப்படி போடுறேன்னு பாருங்கள். அந்த ஸ்வஸ்திக் சின்னத்தை இந்த மாதிரி தான் போடணும். இதுதான் நம்மளுக்கு பணத்தை ஈர்த்து நம்ம வீட்டுக்குள்ளே கொண்டு வரத்துக்கூடிய ஒரு அதீத சக்தி வாய்ந்த ஸ்வஸ்திக் சின்னம் இது. இந்த சின்னத்தை நம்ம எங்கே பார்த்தாலும், நம்ம வீட்டில் எங்கே பார்த்தாலும் வரைஞ்சி வைக்கலாம். குங்குமம் கரைச்சி அதில் கொஞ்சம் மஞ்சள் போட்டு கொஞ்சோண்டு இது போட்டு பச்சை கற்பூரம் போட்டு அதை நீங்கள் கதவில் வரைஞ்சி வைக்கலாம். இப்போ பார்த்தீங்களா நான் எப்படி போடுறேன்னு, உள்ளே தான் கொண்டு வரேன். எந்த கோடாக இருந்தாலும் வெளியிலேருந்து உள்ளே கொண்டு போகணும், கிளாக் வைஸாக. இப்போ கடிகாரம் எப்படி சுற்றுகிறதோ அதேமாதிரி 12லேருந்து ஆரம்பித்து 1 2 3ன்னு வருது இல்லைங்களா, அந்த மாதிரி நம்ம வரையணும். அதுக்காக தான் இந்த மாதிரி பெருசாக வரைகிறேன்னு உங்களுக்கு இந்த மாதிரி வரைஞ்சி காட்டிட்டேன். சரி, இந்த 369 என்ற எண்ணு ஏஞ்சல் எண்ணுக்கு ஏஞ்சல் எண்ணு தான். இந்த 369 என்ற எண்ணை நீங்கள் இந்த மாதிரி பேப்பரில் வரைஞ்சி நான் சொல்கிற மாதிரி முக்கோணம் வரைஞ்சி அதில் நீங்கள் 369 எப்படி போடணும்னு நான் உங்களுக்கு அதையும் நான் வரைஞ்சி காட்டுறேன். கொஞ்சம் சின்னதாக போயிடுச்சு, தப்பாக எடுத்துக்காதீங்க. அதான் நான் சொல்கிறேன் இல்லைங்களா, கொஞ்சம் கொஞ்சம் நம்மளுக்கு அந்த வீடியோ எடுக்கும்போது கொஞ்சம் மாறிடும்னு வச்சுக்கோங்களேன், வேறு ஒன்றும் இல்லை. இந்த ஸ்வஸ்திக் சின்னத்தை நான் சொன்ன மாதிரி வரைங்க. நான் எப்படி கோடை உள்ளே கொண்டு வந்தனோ அந்த மாதிரி நீங்கள் வரைங்க. இப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இந்த ரூபா நோட்டு உங்களுக்கு 369 ஸ்டார்ட் ஆகுதோ இல்லை நடுவில் இருக்குதோ இல்லை கடைசியில் முடியுதோ, எப்படி இருந்தாலும் இந்த 369 என்ற நோட்டை பணத்தை நம்ம வீட்டில் எடுத்து வைங்க.
நீங்கள் சம்பளம் கொடுக்கும்போது அதுக்காக தான் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சொல்லுவோம் பணத்தை எடுத்து பயன்படுத்துங்கள். அப்போ பணத்தை எடுத்து நம்ம பயன்படுத்தும் போது அந்த ரூபாத்தால் நம்ம கண்ணுக்கு படும். அது கண்ணுக்கு படலைம்மா, நான் எடுக்கவே முடியலம்மா, எனக்கே கம்மியான வருமானம் தாம்மா, அதுக்கு வாடகைக்கு அதுக்கு இதுக்குமே போயிடுதுன்றவங்க இந்த மாதிரி வெள்ளை பேப்பர் எடுத்து நான் வரைஞ்சிருக்கேன், கீழே வரைஞ்சிருக்கேன் பாருங்கள். இந்த முக்கோணம் என்பது ரொம்ப மூன்றும் ஒன்று சேர்ந்து நம்மளுக்கு 3 அந்த 3, 6, 9 என்ற எண்கள் இருக்கிற இடத்துல பிரபஞ்ச எண்ணுன்னு சொல்லுவாங்க. அந்த பிரபஞ்ச ஏஞ்சல்னா சொல்லுவாங்கள்ல, ஏஞ்சல் பிரபஞ்சம் எது வேணாலும் நம்ம கடவுள் கும்பிடுற மாதிரி பிரபஞ்சத்தை வணங்குறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏதோ ஒரு சக்தி நம்மளை ஆட்கொள்ளுது, ஏதோ ஒரு சக்தி நம்மளை இது பண்ணுதுன்ற மாதிரி போட்டிருக்கேன் பாருங்கள். 3, 6, 9 போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் போட்டுட்டு இதை நீங்கள் மடித்து நம்மளுடைய பணப்பையில் வச்சுக்கலாம், பேக்கெட்டில் வச்சுக்கலாம். அது கூட உங்களுடைய ஆசைகளையும் அதில் எழுதலாம். 1 கோடி வேணும்னு கேளுங்க, 1 லட்சம் வேணும்னு கேளுங்க, 10 லட்சம் வேணும்னு கேளுங்க, கடன் அடைய வேண்டும் கூட எழுதுங்க, கடன் அடைந்து விட்டதுன்னு எழுதுங்க. எந்த ஒரு நெகட்டிவான எண்ணமும் மனசில் வச்சுக்காதீங்க. யார் நம்மளை கஷ்டப்படுத்தினாலும் பரவாயில்லை, ஓகே, நம்மளை அவங்கக்கிட்ட திரும்பி மன்னிப்பு கேட்கறதுனால நம்ம குறைய மாட்டோம். நம்ம மன்னிப்பு கேட்டுட்டா நம்ம உயர்ந்த மனுஷனாக ஆகிடுவோம். அதனால் மன்னிப்பு கேட்குறதுனால எந்த ஒரு தவறும் கிடையாது. தாராளமாக நீங்கள் இது செய்யலாம். இந்த மாதிரி எழுதி 3, 6, 9 எழுதி, அதே மாதிரி நம்மளை விட பெரியவங்களோ சின்னவங்களோ மரியாதைன்னு ஒன்று கொடுக்கணும் இல்லைங்களா? நம்ம இந்த மார்வாடிகள்லாம் நீங்கள் கவனித்து பாருங்களேன். மார்வாடிகள் நகை கடைகள் வச்சுருக்கிறாங்க, வட்டி கடை வச்சுருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் இருக்கிற பெரியவங்களை கூப்பிட்டு கடையில் உட்கார வச்சுருப்பாங்க. தெய்வத்துக்கு சமமாக அவங்க அந்த மாதிரி அவங்க மரியாதை கொடுப்பாங்க, அவ்வளோ இதுவாக பார்த்துப்பாங்க. இந்த மாதிரி நான் இந்த இது எழுதுனேன் இல்லைங்களா, அந்த ஸ்வஸ்திக் சின்னம் வரைஞ்சேன் இல்லைங்களா, அதை சுற்றி 3 முக்கோணம் போட்டு 3 முக்கோணத்துலேயும் 3, 6, 9 3, 6, 9 எழுதி வச்சுருக்கிறேன். இதை மடித்து வைங்க. இப்போ நீங்கள் இதை பார்த்த உடனே இதை நீங்கள் இதே மாதிரி எப்போ வேணாலும் குளித்து முடிச்சுட்டு சுத்தமாக இருக்கிற நேரத்தில் பூஜை அறையில் உட்காந்து செய்யுங்க. இதை வரைஞ்சி உங்கள் வீட்டுக்கார கணவரோட பேக்கில், ஏன்னா சில நேரம் என்கிட்ட கேட்குறீங்க இல்லைங்களா, பணம் வரமாட்டேன்னுதுமா, எனக்கு கொடுத்த பணம் வரமாட்டுதுமா, வரட்டும், நம்ம பணம் நம்மகிட்ட வந்தாலே போதும். அது பச்சை கலர் பேனாவில் தான் எழுதணுன்றதுக்காக அந்த பச்சை கலர் பேனாவை காமிக்கிறேன். பச்சை கலர் பென்னு, சிகப்பு கலர் பென்னு, கருப்பு கலர் பென்னு, இது 3 கடைக்கு போனால் ஒரு 5 ரூபாய்க்கெல்லாம் பென்னு கிடைக்குதுங்க. இப்போது 3 வாங்கிட்டு நம்ம வீட்டில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யும்பொழுது நம்ம செய்கிறதுனால இதுக்கு நம்ம என்ன செலவு பண்ணணும் சொல்லுங்கள்? நம்ம உழைப்பு நல்லா மேம்படணும், நம்ம வருமானம் ரெட்டிப்பாகணும், நம்மளுக்கு திடீர் அதிர்ஷ்டம் எடுக்கணும், ராஜயோகம் கிடைக்கணும். இது எல்லாமே பாசிட்டிவான வார்த்தைகள். நம்மளை பணம் இருந்தால் தான் நம்மளை மதிப்பாங்க, பணம் இல்லைன்னா நம்மளை மதிக்க மாட்டாங்க. ஏன்னா உலகம் அப்படி இருக்குது, என்ன பண்ணலாம், நம்மளும் உலகத்தோடு ஒத்து வாழுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி இதை நீங்கள் பணமாக உங்களுக்கு ரூபா நோட்டில் 3, 6, 9 கிடைச்சாலும் எடுத்து நீங்கள் வைங்க. சேமிப்பாக கூட உயரும் தெரியுங்களா? நான் ஒரு சில நேரம் அந்த மாதிரி பணத்தை சேமித்து கூட ஒரு சில பொருட்கள்லாம் நான் வாங்குவேன். அந்த மாதிரி நீங்களும் நிறைய பேர் எனக்கும் ஒரு மெசேஜ் கமெண்ட்ஸ் போட்டிருக்கீங்க. என்னென்னா, நீங்கள் சொன்னீங்கன்னு அந்த நோட்டை சேர்த்து வச்சுருந்து நான் ஒரு நகை வாங்கினோமான்னு. நல்லதே நடக்கும்.